ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹக்கா நூடுல்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணது, 4 பீன்ஸு, ஒரு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தலைன்னு ஒலை வைக்கிற மாதிரி கொதித்ததும் அதில் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடணும். வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம மேகி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதித்து கேரட் பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் மேகி போடணும். கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அதில் மேகியும் போட்டு மேகி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெயின் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகுதான்னு பார்த்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கினதுக்கப்புறம் அதில் பொடிசாக நறுக்கின தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் சுகர் கேரமலைசேஷனுக்காக நல்லா கேரமலைஸ் ஆகி வதங்கினதும் அதில் அந்த ஸ்டேஜில் வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் குக் ஆகட்டும். குக் ஆனதும் இங்கே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல, இதையும் தூக்கி போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்ருங்க. இந்த ஆனியன் டொமேட்டோ ஃப்ளேவர்ஸ்லாம் நூடுல்ஸு அந்த பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்லாம் ஏறணும். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் போடுறத ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா உப்பு எல்லாம் ஏறிடும். அதுக்கப்புறம் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சாட் மசாலா அண்ட் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஆப்ஷனல் தான். சோயா சாஸும் கெச்சப்பும் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வேண்டாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையோ இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோ இருந்தால் போட்டுட்டு இறக்கினீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபிஸ் வேணும்னா உஷா கிராண்ட்மாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.